ஹாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு 2 கப், அதாவது 250 கிராம். 2 கப், அதே கப்பில் 2 கப் சர்க்கரை, அதாவது கிராமில் 500 கிராம் வருங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், கிராமில் மாறுபடும். பட் நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 1 கப் எடுத்தால் 1 கப், 2 கப் எடுத்தால் 2 கப். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட், கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் ஃபுட் கலர். கடலை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதில் ஃபுட் கலர், உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் போடுறேன். நீங்கள் எல்லோ கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும். போட்டுட்டு தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லாட்டா லட்டு வந்து பிடிக்க வராது. இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி வரணும். தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இல்லை 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக, அதாவது 1க்கு 3/4. ஸோ 2 எடுத்துருக்கனால 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரிஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இதை கரைச்சிக்கிட்டாச்சு, கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சீனி பாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 கப் அளவு சர்க்கரை எடுத்து இல்லையா, அதே 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரைக்கு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி, சரியாக பாருங்கள், 1 கப் தண்ணி இதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம இந்த 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உடச்சி அதில் போட்டு பாவு காய்ச்சிக்கணும். ஓகேங்களா? சரி, இது அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இதுக்கு வந்து லட்டுக்கு வந்து பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு பூந்தி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே, அதாவது ரொம்பவும் சுற்றக்கூடாது, சுடாமையே இருந்துடக்கூடாது, நிதானமான சுற்றோடனே நம்ம வீட்டிலலாம் புட்டு வடி வைக்க இல்லையா, இல்லாட்ட ஜல்லிக்கரண்டி. உங்களுக்கு நான் இப்போ 2 டைப்பாக சொல்லித்தர போகிறேன். இப்போ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் மெத்தடு. பாருங்கள், அழகாக பூந்தும் இல்லையா, இப்படி போட்ட உடனே மேலே வந்து பூந்தி வரணும். இது பார்த்தீங்களா, அழகாக பூந்தி மேலே வந்திருக்கு. சரிதா? இப்போ இந்த சலசலப்பு கொஞ்சம் ரொம்ப முருவெல்லாம் விட்டுறாதீங்க, ரொம்ப வேகாமல் இருந்துடாமல் இந்த மாதிரி சலசலப்பு கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பராக பூந்தி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. தீ கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கையில் எடுத்து வச்சுக்காமல் ரொம்ப ஹைட்லேருந்து ஊற்றிடாதீங்க. நிதானமாக செய்யுங்க. இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர், என்ன கவரோ ஏதோ, இப்போ நான் கடலை மாவு இருந்த கவர் தானே எடுத்திருக்கேன். அதில் இப்படி ஊற்றிட்டு நம்ம மருதாணிக்கெலாம் கோனுக்கு லைட்டாக ஓட்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போது இது அப்படி லாங்காக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான். இப்போ அழகாக பூந்தி எலும்பி வந்திருக்கும். அதே மாதிரியே வந்திருக்கா. இது ரொம்ப குட்டியாக வரும். இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பண்ணி முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பில் பொரிச்சுக்கோங்க. பொரிச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுக்கணும். அதாவது பல்ஸ் மட்டும் லைட்டாக கொடுக்கணும். அதுக்கு அதே டைமில் நம்ம பக்கத்தில் இந்த சீனி பாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடுப்பை ஆன் பண்ணி, இது பாகு எடுக்கணும் பதம்லாம் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு சீனி கரைஞ்சால் போதும். இதுலையே லைட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சமாக போதும். நம்ம பூந்தியெல்லாம் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது சீனிலாம் கரைஞ்சி இருக்குது. இந்த டைமில் நம்ம அந்த பூந்தியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூந்தியை இதில் தட்டிடணும்.
பார்க்கறதுக்கு தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் அப்போத்தையும் அது அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப போட்டு நம்ம பூந்தியை உடச்சி விட வேணாம். கொஞ்சம் லைட்டாக மட்டும் கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போவும் நம்ம இந்த 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு, கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப போட்டு நம்ம கிளற வேணாம் பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுத்த அடுப்பில் ஒரு குட்டி தாளிப்பு கடாயை வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய், அதாவது இந்த நெய்யை இப்படியும் டைரெக்டாகவும் அதில் ஊற்றலாம். அதை முந்திரியை சும்மா எல்லாருமே பச்சையாக போடுவாங்க. பட் எனக்கு என்னவோ அது கொஞ்சம் போட்டால் வறுத்து போட்டால் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். நெய்யை சும்மாவும் அதில் ஊற்றலாம், இதில் ஊற்றி இந்த மாதிரி முந்திரியை போட்டு வறுத்தும் போடலாம். நம்ம பாயசத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வறுத்தும் போடலாம். இந்த நெய் லைட்டாக சுட்டோன்னே இந்த முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோன்னு சும்மா போடுறதா இருந்தாலும் நீங்கள் போடலாம், சும்மா நெய்யை மட்டும் மேலே விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படி பண்ணுங்கள், இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஊற்றிட வேண்டாம். ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மூடி போடுறோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நம்ம உதசில் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுல, இப்போது கரெக்டாக எல்லாத்தையும் அந்த இது எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் இப்படி நெய் தடவிட்டு லைட்டாக எடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியதான். சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறினோன்னே இந்த பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மைசூர் லட்டு. சூப்பராக நம்மளோட லட்டு ரெடியாகி வந்துச்சு. பார்க்கவே அழகாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நம்ம எல்லா லட்டையும் ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட 20 லட்டு வந்திருக்கு 1/4 கிலோ மாவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.